ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா? பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வரேன். காஞ்சிபுரத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறது, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் காஞ்சிபுரம் வரும்போது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். செகண்ட் டைம் வரும்போது தான் நான் கைலாசநாதர் இங்கே இவரை பார்க்கறதுக்காக வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப 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 அழகாக இருக்குது. பெரிய நந்திலாம் பார்த்தீங்களா? முன்னாடி பெரிய நந்தி. இது எப்படி சொல்கிறது, ரொம்ப பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணுக்கு அழகாக, ரொம்ப சூப்பராக, எப்படி சொல்கிறது, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தால் இந்த கோவிலுக்கெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் தெரியாமல் போயிடுறாங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்சது தாங்க. இது மண்ணாலே செஞ்சது. இப்போ அத்தனை இதுவும் இருக்குது பார்த்தீங்களா? அது உள்ள எல்லாமே லிங்கம். எப்படி சொல்கிறது, சிவனையா இருப்பார். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள பழமையான லிங்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பேக் சைடு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு லிங்கம்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வரும்போது உண்மையிலே ஒரு மன அமைதி கிடைக்கும். இது 2000 வருடம் பழமையான கோவில் சொல்கிறாங்க. ஆமாங்க, 2000 வருடம் பழமையான கோவில். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சிற்பங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்க கட்டினவங்க எப்படி யோசித்து கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த மண்ணாலே செஞ்சுருக்காங்க. அதாவது மண்ணுன்னா அந்த களிமண், இந்த மாதிரிலாம் நம்ம செவ்வூரில் வைப்போம், கிராமப்புறத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண் செவ்வூர் வீடு அப்படிலான்ட்டு. அந்த மாதிரி இது 2000 வருடம், அதாவது பழமையானது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மண் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிற்பம் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அழகாக இருக்குல்ல? உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கோவிலில் எப்படி சொல்கிறது, காஞ்சிபுரம்னாலே நிறைய கோவில்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுலேயே இது ஒரு கோவில், கைலாசநாதர் கோவில். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கங்கே ஒரு லிங்கம், அதாவது ஒரு தூணில் ஒரு லிங்கம் ஐயா இருப்பாங்க. உண்மையில் ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால வீடியோ உங்களுக்கும் சரி நான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கைலாசநாதர் பார்த்துட்டு போங்க. இது 2000 வருடம் பழமையான கோவிலுங்க. ஆமாம், 2000 வருடம் பழமையான கோவில். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த இதுவில் தூணிலையும் லிங்கம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தோம் இல்லையா ஒரு லிங்கம், இங்கே பாருங்கள், இதுலேயும் லிங்கம் சிவனையா இருப்பார். சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலே அந்த காலத்தில் சான்ஸே இல்லை. இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சிற்பெல்லாம் இருக்குது. இதில் ஒரு லிங்கம் இருந்திருக்கு, ஆனால் இப்போ இல்லை. அதில் ஒரு லிங்கம், அதாவது எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். காஞ்சிபுரம் நாங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 150 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்தோம். ஆனால் பஸ்ஸு போதான்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நான் வரும்போது ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். எப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பணிக்காக போயிருந்தோம். அங்கேருந்து கிளம்பும்போது வீட்டில் ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது. அங்கே மனுலாம் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
கோவில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப அமைதியும் நிம்மதியாக இருக்குது இங்கே வரும்போது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லா கவலைகள்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரி இது சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு இதுவும் பார்க்கும்போது அப்படியே எப்படி நம்மளே மெய் மறந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெய் மறந்து பார்த்தேன் இந்த கோவிலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. உண்மையில சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. இது உள்ள என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, நாங்கள் வரும்போது ஓப்பன் ஆகலை. இது உள்ள கோவில், இது திறக்கவே இல்லை. உள் பக்கம் வர்றதுக்கு 3:30 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் மூடிடுறாங்க. சூப்பராக இருக்குது. இது உள்ளே நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் உள்ளே போகிற வழி. ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்களேன், நல்லா இருக்குங்களா? வில்வ மரம், இது வில்வ மரம் அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே இடத்துல பூஜை பண்ணுவாங்க. அந்த இடம் யாரும் ஏறக்கூடாது சொல்லியிருந்தாங்க பசங்க ஏறும்போது. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நான் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே சான்ஸே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு எனக்கு அவ்வளோ அமைதியாக, எப்படி சொல்கிறது, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சால்வாக, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நேரம் அந்த கோவிலை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நான் உண்மையிலே போய் சொல்லலை, உண்மையிலே நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் மெய் மறந்து பார்ப்பீங்க. உண்மையிலே சான்ஸே இல்லை, எப்படி கட்டியிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இது சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங் வர்ணிச்சிருந்துருக்காங்க. பெயிண்டிங் சொல்ல வரல, அந்த கலரிங், அந்த சுண்ணாம்பு சைடு. இது பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. 2000 வருடம் பழமையான கோவில், அதாவது வெறும் மண்ணால் மட்டுமே கட்டியிருக்காங்க. மண், எப்படி சொல்கிறது, மண்ணால் மட்டுமே. அந்த கல்லுலாம் சொல்லுவாங்களா, அந்த கல், மண், இதால் மட்டுமே கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது, உள்ள கோவிலுக்கு போனால் உள்ளதை இங்கே தான் சிவனையா இருப்பார். இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே சிவனையா இருப்பார். இந்த இருக்குது பார்த்தீங்களா, படிக்கட்டு சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டு மாதிரி, அது உள்ளதான் சிவனையா இருக்கார். உண்மையிலே நான் அந்த மாதிரி லிங்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த தஞ்சாவூரில் பெரிய லிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது உள்ள. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் என்ன ஒரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா, சிவனையா இருக்கார் இல்லையா, உள்ள பெரிய லிங்கம். அவரை சுற்றி வந்தோம்னா மறுபிறவியே கிடையாதான். அது உள்ள சந்து மாதிரி இருக்குது, அந்த கோவில் உள்ள சந்து மாதிரி இருக்குது உள்ள. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா உள்ளே நான் ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. ஏன்னா அது கருவறை மாதிரி, உள்ளே எப்பயுமே எடுக்கக்கூடாது. நான் வெளிப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது உள்ள வெளிப்புறம் சிவனையா உள்ளே இருக்கார், நான் வெளிப்புறம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அது உள்ள ஒரு சந்து மாதிரி இருக்குது சிவலையா லிங்கத்துக்கு பக்கத்தில். அந்த சந்தில் போய் கீழே இறங்கி மறுபடியும் கீழே உள்ள அந்த சந்துலேயே வந்தோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பாக்ஸ் மாதிரி ஒரு இது சின்னதாக இருக்குது. அது உள்ளே போயிட்டு இப்படி வரணும். அது உள்ளே போயிட்டு வந்தோம்னா மறுபிறவியே கிடையாது. அதாங்க இந்த கோவிலோட இது விசேஷம். உண்மையிலே நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த சிற்பங்கள்லாம். பேக் சைடு லிங்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமா? நானே பார்த்து மெய் மறந்து, எல்லாத்தையும் கவலையெல்லாம் மறந்து, இவ்வளோ இதுவாக நான் பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரசித்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கட்டினவங்க எவ்வளோ இதுவாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். நீங்களும் போய் பாருங்கள். நான் எப்படி சொல்கிறது, வீடியோக்காக பேசலை, உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் போய் பாருங்கள். கண்டிப்பாக சான்ஸே இல்லை, இந்த மாதிரி கோவிலை நான் பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் காட்டணுன்றதுனால வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்.
அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து போடும்போது நான் கண்டிப்பாக கோவில் வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை. நான் கண்டிப்பாக காஞ்சிபுரம் அடுத்தது வரும்போது கண்டிப்பாக நான் இன்னொரு கோவில் போடுறேன். என் மணிக்கு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து போடுவேன் வேறு கோவில். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, டெய்லி லைவ்லாம் போடுவேன், ஷார்ட்டும் போடுவேன். அதாவது எனக்கு வந்து டைமிங் கிடைக்கல லாங் வீடியோ போடுறதுக்கு. லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடச்சிருந்தா நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கோவில் அத்திவரதர் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போயிருந்தேன். லாங் வீடியோ எடுக்கலை, லைவ் தான் போட்டிருந்தேன். லாங் வீடியோ வந்து பேசி போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து பாருங்கள். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.